வெல்கம் டு லவ் சைக்காலஜி தமிழ். நீங்க ஒருத்தவங்கள அளவுக்கு அதிகமா லவ் பண்றீங்க. நீங்க லவ் பண்ற அதே பெர்சனால அளவுக்கு அதிகமா நீங்க தான் ஹர்ட் ஆகுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க அதிகமா லவ் பண்ற அதே பெர்சனால நீங்க அதிகமா ஹர்ட் ஆகுறீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட்ல எஸ் இல்லன்னா பிளாக் கலர் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அதிகமா நேசிக்கிற அந்த ஒரு நபர் தான் உங்களோட முழு உலகமாவே மாறியிருப்பாங்க. அவங்க சிரிச்சா, சந்தோஷப்பட்டா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்க கஷ்டம் உங்களையும் பாதிக்கும். அவங்க ஒரு மெசேஜ் உங்களுக்கு பண்றாங்க அப்படின்னா, அந்த நாள் முழுக்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இதுவே நீங்க பண்ற ஒரு மெசேஜ்க்கு அவங்க ரிப்ளை பண்ணல, ஒரு நாள் முழுக்க அவங்க உங்ககிட்ட பேசாம சைலன்ட்டா இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்காது. ஒரு குழப்பத்தோடயே இருப்பீங்க. அப்படி இருக்க பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. அதிகமா காதலிக்கிற நீங்க தான் அதிகமா அழுவீங்க. நீங்க தான் அதிகமா ஏமாந்துட்டு இருப்பீங்க. நீங்க அளவுக்கு அதிகமா காயப்பட்டுட்டே இருப்பீங்க. நீங்க லவ் பண்ற உங்க ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் உங்க அளவுக்கு லவ்ல எஃபோர்ட் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க எப்பவுமே ஹேப்பியா இருப்பாங்க. உங்ககிட்ட பேசினாலும், உங்ககிட்ட பேசாம இருந்தாலும். அவங்க கிட்ட ஒரு நாள் பேசலனா கூட, உங்களுக்கு அப்படியே உயிரே போற மாதிரி, உங்களுக்கு அந்த நாளே ஓடாம, சாப்பிடாம, தூங்காம, அழுதுகிட்டு, உங்களுக்கு என்ன பண்றது? உங்களுக்கும் நெறைய ஒர்க் எல்லாம் இருக்கும். உங்களோட எந்த ஒர்க்குமே பண்ணாம, உங்களோட அந்த நாட்களே ஸ்டக் ஆயி போன மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் அளவுக்கு அதிகமா அன்ப தானே குடுக்குறேன். நான் அதிகமா லவ் தானே பண்றேன். ஏன் அதிகமா லவ் பண்றவங்க அதிகமா கஷ்டப்படுறாங்க? அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். இது காதலோட பிரச்சனை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு. இந்த வீடியோ முடியும்போது, நான் ஏன் இவ்ளோ ஹர்ட் ஆகுறேன்? நான் ஏன் அவங்கள மறக்க முடியாம கஷ்டப்படுறேன்? நான் பேசாம இருக்கும்போது கூட அவங்க அவங்க வேலைய கரெக்ட்டா பண்றாங்க. என்னால ஏன் பண்ண முடியல? என் அன்பு ஏன் எனக்கே ஒரு பெரிய வலியா மாறிடுச்சு? நான் இவ்ளோ அளவுக்கு அதிகமா அன்பு வச்சது ஒரு தப்பா? இந்த மாதிரி உங்களுக்கு நெறைய கேள்விகள் இருக்கும். அதிகமா நீங்க லவ் பண்ணது தப்பா? இல்லன்னா இந்த லவ்ல நீங்க உங்களையே எந்த இடத்துல இழக்க ஆரம்பிச்சீங்க? ஆரம்பத்துல அவங்களும் உங்க அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. உங்ககிட்ட எல்லா நேரமும் பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எப்பவுமே அவைலபிளா இருந்திருப்பாங்க. நாட்கள் போக போக அவங்க மாறுனனால பிரச்சனையா? இல்லன்னா இந்த லவ்ல நீங்க உங்களுடைய ஐடென்டிட்டிய இழந்தனால இந்த பிரச்சனைலாம் வருதான்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்த பத்தியும் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ ஒரு வேள உங்களோட வாழ்க்கைய வேற கோணத்துல பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பார்ட் 1. அதிகமான அன்பு ஏன் வலியா மாறுது? உங்க வாழ்க்கையில நீங்க யாரையாவது உண்மையா காதலிக்க ஆரம்பிக்கும்போது, அவங்களோட சந்தோஷம், சிரிப்பு, நிம்மதி எல்லாமே உங்க சந்தோஷமா மாறிடுது. இது இயல்பான விஷயம் தான். ஆனா சில நேரத்துல அந்த அன்பு அளவுக்கு அதிகமா போகும்போது, அதோட சேர்ந்து எதிர்பார்ப்புகளும் அதிகமா வளர ஆரம்பிக்கும். அவங்க எனக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். அவங்கள நான் புரிஞ்சுக்கிற மாதிரி என்னோட ஃபீலிங்ஸ அவங்களும் புரிஞ்சுக்கணும். நான் குடுக்குற மாதிரி அதே அன்ப அவங்களும் திருப்பி எனக்கு குடுக்கணும். இந்த மாதிரி நெறைய எதிர்பார்ப்புகள் மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். காதல்ல எதிர்பார்க்கிறது தவறும் கிடையாது. ஆனா, உங்க எதிர்பார்ப்பும், உணர்வுகளும் அவங்களோட எதிர்பார்ப்பு மற்றும் உணர்வுகளோட ஒரே அளவுல சமமா இல்லாதபோது பிரச்சனை ஆரம்பிக்கும். சைக்காலஜி சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, எந்த விஷயத்துல நம்ம எமோஷனல் இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா பண்றோமோ, அந்த விஷயத்தால வரக்கூடிய வலியும், வேதனையும் ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு அப்டின்னா, உங்க வாழ்க்கையில இருக்க மொத்த நிம்மதியையும் அடியோட அழிக்கிற அளவுக்கு. இப்போ ரோட்டோரத்துல சாதாரணமா ஒரு செடி வாடி போயிருக்கு அப்டின்னா, பெரிய அளவுல உங்க மனசுல பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா அதே உங்க கையால நீங்க விதை போட்டு, இல்ல ஒரு செடிய வாங்கி வளர்க்குறீங்க. தினமும் தண்ணி ஊத்தி, உரம் போட்டு இப்படியெல்லாம் வளர்க்குறீங்க. அது திடீர்னு ஒரு நாள் வாடி போகுது அப்டின்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு மனசுல ஒரு வலி இருக்கும். அதே மாதிரி தான் உங்க முழு மனச நீங்க குடுத்து ஒருத்தர நேசிக்கிறீங்க. அவங்களால ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம், அவங்க ஏதோ லைட்டா சேஞ்ச் ஆனா கூட அது உங்களுக்கு பெரிய பாதிப்ப ஏற்படுத்தும். டெய்லி தினமும் நல்லா பேசுறவங்க, ஒரு குட் மார்னிங், குட் நைட் இப்படியெல்லாம் அனுப்புறவங்க, திடீர்னு ஒரு நாள் அனுப்பல அப்படின்னா, உங்க மனசுல அது ரொம்ப ஆழமா காயப்படுத்த ஆரம்பிக்கும். அவங்க சொல்லலாம், "நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்தேன்" அந்த மாதிரி. ஆனா, அது எந்த அளவுக்கு உங்க மனச காயப்படுத்தும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களோட ஃபீலிங்ஸ நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணாலுமே, அத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். "இதுக்கு ஏன் நீ இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ற?" அப்படின்னு உங்கள சொல்லுவாங்க. ஒரே ஒரு மெசேஜ் லேட் ஆனா கூட, அவங்க மாறிட்டாங்களோ? ஃபர்ஸ்ட் மாதிரி அவங்களுக்கு நம்மள பிடிக்கலையோ? இந்த மாதிரி 1000 கேள்விகள் உங்க மனசுல ஓட ஆரம்பிக்கும். உண்மைய சொல்லணும் அப்டின்னா, அதிகமா காதலிக்கிறவங்க ஏன் அதிகமா கஷ்டப்படுறாங்கன்னா, நீங்க சாதாரணமா ஒரு நபர நேசிக்கிற மாதிரி நேசிக்கல. நீங்க நேசிக்கிற அந்த நபரோட சிரிப்ப நீங்க காதலிக்கிறீங்க. அவங்களோட அட்டென்ஷன காதலிக்கிறீங்க. அவங்களோட பிரசன்ஸ காதலிக்கிறீங்க. அவங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் நீங்க காதலிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவங்களையே உங்களோட உலகமா மாத்திருக்கீங்க. அவங்களும் உங்கள அதிகமா காதலிச்சாலும் கூட, அவங்களுக்கு உங்களையும் தாண்டி வேல, அவங்களோட ஃபேமிலி இந்த மாதிரி நெறைய வேற உலகம்லாம் இருக்கும். ஆனா, உங்களோட மொத்த உலகமாவே நீங்க அவங்கள மட்டும் தான் வச்சிருப்பீங்க.
அதனால அவங்க ஒரு நாள் பேசலன்னா கூட, உங்களோட மொத்த உலகமே ஆடி போன மாரி, இடிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துருவீங்க. சைக்காலஜில ஒரு விஷயம் சொல்வாங்க. "த மோர் எமோஷனலி இன்வெஸ்டட் யூ ஆர், த மோர் டீப்லி யூ ஃபீல் பெயின்." அதாவது எந்த விஷயத்துல நம்ம மனசு அதிகமா எழஞ்சு இருக்குதோ, அதே விஷயம் தான் நம்மள அதிகமா காயப்படுத்தும். இப்ப புரியுதா? நீங்க அவங்களோட ரொம்ப கனெக்டடா இருந்தனால தான் அதிகமா காயப்பட்டுருக்கீங்க. இப்போ நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஒரு சாதாரண பேனா திடீர்னு தொலைஞ்சு போகுது அப்டின்னா, உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா, உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு பென் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது காணோம் அப்டின்னா, கொஞ்ச நேரத்துல எப்படி பதறி போய் தேட ஆரம்பிப்பீங்க. அந்த பென் வந்து உங்க கையில கிடைச்சா தான் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சே விட முடியும். அந்த அளவுக்கு பதறி போயிடுவீங்க. அதே மாதிரி தான் உங்களோட காதலும். பிரச்சனை வந்து அன்புல கிடையாது. பிரச்சனை அந்த அன்போட சேர்த்து நீங்க உங்க சந்தோஷத்தையும், உங்க நிம்மதியையும், உங்க மதிப்பையும் நீங்க ஒரே ஒரு நபரோட கையில ஒப்படைக்க ஆரம்பிச்சது தான் காரணம். அவங்க சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அவங்க கோவமா இருக்காங்க அப்டின்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஏன் இவங்க கோவமா இருக்காங்க? இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்டின்னு அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கிறத பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. அவங்க வந்து ஒரு நாள் பேசல அப்டின்னா, உங்களோட அந்த ஒரு நாள் முழுக்கவே சரியா போகாது. அந்த அளவுக்கு ஒருத்தர வாழ்க்கையோட மையமா, உங்களோட வாழ்க்கையோட சென்டரா நீங்க மாத்தி வச்சிருக்கீங்கன்னா, அவங்க கொடுக்குற சந்தோஷம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ, அதே அளவுக்கு தான் அவங்க பேசாதப்போ, இல்லன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்க அட்டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சா, அத விட டபுள் மடங்கு வலியும் அதிகமா இருக்கும். இதுதான் காரணம். ஆனா ஒரு விஷயம், அதிகமா காதலிக்கிறதால எந்த தவறுமே கிடையாது. ஆனா நம்மளையே மறந்துட்டு காதலிக்க ஆரம்பிக்கிறது தான் இங்க வலியா மாறுது. உங்க மனசு அவங்கள காதலிச்சது மட்டும் இல்ல. அவங்கள சுத்தி ஒரு உலகத்தையே நீங்க கட்டி வச்சிருக்கும்போது, அந்த உலகத்துல சூரியனும் அவங்க தான், நிலாவும் அவங்க தான், உங்களோட சந்தோஷமும் அவங்க தான், நிம்மதியும் அவங்க தான். ஆனா ஒரு உண்மைய நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. உங்க வாழ்க்கையில இருக்க ஸ்பெஷலான அந்த ஒரு மனிதர், உங்க வாழ்க்கையில ஒரு அழகான பகுதியா இருக்கலாம். ஆனா அவங்களே உங்களோட முழு வாழ்க்கையாவும் மாறிடக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் அவங்க உங்கள விட்டு தூரமா போனா கூட, உங்க வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடக்கூடாது இல்லையா? உங்களுக்கும் கனவுகள் இருக்கு. உங்களுக்கு குடும்பம் இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அவங்க வர்றதுக்கு முன்னாடியும் உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருந்துச்சு. அந்த உலகத்த நீங்க மறந்துறக்கூடாது. அப்படி மறந்துட்டு மொத்த உலகமே அவங்க அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு அதிகமான பெயின். நீங்க எவ்ளோ தான் அளவுக்கு அதிகமா ஒரு பெர்சன லவ் பண்ணாலுமே, உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருந்தத நீங்க என்னைக்குமே மறந்துறக்கூடாது. எப்படி நீங்க இருந்தாலும், இல்லனாலும், உங்ககிட்ட பேசினாலும், பேசாம இருந்தாலும், அவங்க நிம்மதியா, ஹேப்பியா இருக்காங்களோ, அதே மாதிரி அவங்க ஒரு நாள் பேசலன்னா கூட, உங்களோட உலகத்துல நீங்க ஹேப்பியா இருக்கணும். உங்க வேலைய நீங்க பார்க்கணும். நீங்க எப்பவும் போல ஹேப்பியா இருக்கணும். உங்களோட சந்தோஷமும், உங்களோட சோகமும் ஒரே ஒரு நபர மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. அவங்க இருந்தாலும், இல்லனாலும் நீங்க உங்க சந்தோஷத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க கஷ்டப்படுறீங்க அப்டின்னா, அதுக்கும் நீங்க தான் பொறுப்பு. பார்ட் 2 நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏன் உங்க பார்ட்னர் உங்கள புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்டின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதிகமா காதலிக்கிறவங்க, அதிகமா கவனிக்கிறவங்க, அதிகமா மத்தவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்றவங்க, அதே நேரத்துல நீங்க தான் ரொம்ப அதிகமான தனிமைய உணர்றவங்களாவும் இருப்பீங்க. ஏன்னா, நீங்க சாதாரணமா அவங்களோட வார்த்தைகள மட்டும் கேட்க மாட்டீங்க. அவங்க பேசும்போது அவங்க குரலுக்கு பின்னாடி இருக்கிற வலி, அவங்களோட உணர்வுகள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. இன்னைக்கு ஏன் அவங்க சரியா இல்ல? அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அவங்க மனசுக்குள்ள எதையோ நெனச்சு கஷ்டப்படுறாங்க. அவங்க வெளிய சிரிக்கிறாங்க. ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கு. அவங்க கோவப்படுறாங்க. ஆனா அவங்க ஏதோ வலியால கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால தான் கோவப்படுறாங்க. இப்படி வந்து அதிகமா மத்தவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. சைக்காலஜில இத எம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்தவங்களோட உணர்வுகள உணரக்கூடிய திறன். அதிகமா லவ் பண்றவங்க கிட்ட இந்த எம்பதி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் அவங்க கோவப்படுறவங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. காயப்படுத்துறவங்களையும் அதிகமா மன்னிச்சு விட்டுருவீங்க. பரவால்ல, அவங்களுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும் கோவப்படுறதுக்கு அப்படின்னு நெனச்சு, திரும்ப திரும்ப ஒரு சான்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இங்க ஒரு கேள்வி இருக்கு. எப்பவுமே எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்க. உங்க மனச யாராவது உட்கார்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்களா? அதுதான் உங்க வாழ்க்கையில பெரும்பாலும் நடக்கவே நடக்காத விஷயமாச்சே. உங்க பார்ட்னருக்கு ஏதோ ஒரு சோகம், கஷ்டம்ன்னு வரும்போது அவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்க. ஆனா அதே உங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படும்போது, "நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன் ஆச்சே. எல்லாமே உனக்கு சாதாரணமாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லன்னா, நீங்க உங்க சோகத்த வெளியில காட்டாம, நீங்க அவங்க கிட்ட சாதாரணமா சிரிச்சு பேசினாலும், உங்க மனசுக்குள்ள ஏதோ காயப்பட்டுருக்கு. நீங்க ஏதோ வந்து கஷ்டப்படுறீங்க. அப்படின்றத புரிஞ்சுட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா, உங்களோட கண்ணீர அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்கன்னு யாருமே நெனைக்க மாட்டாங்கல்ல. நீங்க அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பீங்க. நீங்க வருத்தப்படுறீங்க. உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். உங்க உணர்வுகள நீங்க சொல்லாமலே புரிஞ்சுக்கிற திறன் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். நீங்க என்ன அவங்க கிட்ட எதிர்பார்ப்பீங்க? அதிகமா அன்பு அதே அளவுக்கு வேணுன்றதையும் தாண்டி, நீங்க குடுக்குற அளவுக்கு அவங்க அன்பு குடுக்கல அப்படின்னாலும்,
குறைந்தபட்சம் உங்க மனச அவங்க புரிஞ்சுகிட்டு, "நீ ஓகேவா?" அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி ஒரு அக்கறையான ஒரு கேள்வி கூட இல்லாதபோது, உங்க மனசு மெதுவா சோர்ந்து போக ஆரம்பிக்கும். ஆனா ஏன் சிலர் மத்தவங்கள இழந்துருவோமோ அப்படின்ற பயத்திலேயே, இன்னும் அதிகமா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு நபர் உங்கள காயப்படுத்தினாலும், கஷ்டப்படுத்தினாலும், அவங்கள விட்டு வர முடியாம நீங்க அவங்களையே புடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் பார்ட் 3ல பார்க்கலாம். பார்ட் 3 அளவுக்கு அதிகமான அட்டாச்மென்ட்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற பயம் என்ன? எல்லாருமே யாரோ ஒருத்தர காதலிக்கிறது இயல்பான விஷயம் தான். ஆனா சில பேர் ஏன் அந்த ஒருத்தர விட்டுட்டு வாழவே முடியாது அவங்க இல்லாம, அப்படின்ற அளவுக்கு ஏன் அட்டாச்மென்ட் ஆகுறாங்க? ஏன் அவங்க மனசு எப்பவுமே ஒரு பயத்தோடவே இருக்கு? ஒரு வேளை என்ன விட்டுட்டு அவங்க போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஒரு வேளை வேற யாரையாவது அவங்களுக்கு புடிச்சிருக்குமோ? இப்போ அவங்களுக்கு நான் முக்கியமா இல்லையோ? இந்த மாதிரி கேள்விகள் ஏன் அடிக்கடி வருது? சைக்காலஜி சொல்றது என்ன அப்படின்னா, பல நேரத்துல இந்த அதிகமான அட்டாச்மென்ட்க்கு காரணம் காதல் கிடையாது, பயம் தான். அவங்கள இழந்துருவோமோ அப்படின்ற பயம். தனிமையாகிடுவோமோ அப்படின்ற பயம். திரும்பவும் யாரும் நம்ம வாழ்க்கையில வந்து இவங்கள மாதிரி நம்மள நேசிக்க மாட்டாங்களோ அப்படின்ற பயம். அதனால தான் நெறைய பேர் அவங்க காயப்படுத்தினாலும் சரி, அவங்க உங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாலும் சரி, அவங்கள விட்டுட்டு போகவே மாட்டீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க உங்கள அளவுக்கு அதிகமா காயப்படுத்துறாங்க. தெரிஞ்சே காயப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட, அவங்கள விட்டு போகுறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. நீங்க அவங்கள விட்டு போக மாட்டீங்க அப்படின்றது அவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க பேசாம இருந்தாலும், நீங்க அவங்களுக்காக காத்துட்டு இருப்பீங்க. எத்தன நாள் ஆனாலும், நைட் ஒரு வேள கால் பண்ணுவாங்களோ அப்டின்ட்டு நைட் எல்லாம் தூங்காம கூட, உங்க ஹெல்த்த ஸ்பாயில் பண்ணிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க உங்கள மதிக்காம இருந்தாலும் சரி, அவங்க வந்து திரும்ப பேசும்போது, அவங்கள ஈஸியா மன்னிச்சுருவீங்க. அவங்க எந்த தப்பு பண்ணாலும் சரி, ஒரு நாள் மாறிடுவாங்க அப்டின்னு நீங்க நம்பிட்டு, அவங்க மேல நம்பிக்கை வச்சு காத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா, நீங்க அந்த நபர மட்டும் பிடிச்சுட்டு இல்ல, அவங்களோட பிரசன்ஸ இழக்கக்கூடாது அப்டின்னு பயப்படுறீங்க. இது சைக்காலஜில ஃபியர் ஆஃப் அபாண்டன்மென்ட் இல்லன்னா ஆன்ஷியஸ் அட்டாச்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்ல எப்பவும் அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு மெசேஜ் லேட் ஆனா கூட என்னாச்சு? இந்த கால் அவங்க எடுக்கலையே, என்ன அவாய்ட் பண்றாங்களோ? ஒருவேளை நேத்து நான் கோவமா பேசினதுக்கு கோச்சிட்டு இருக்காங்களோ? ஸ்டேட்டஸ் பார்த்துருக்காங்க. ஆனா ஏன் ரிப்ளை பண்ணல? என்ன லவ் பண்ணலையா? ஆன்லைன்லயே இருக்காங்க. வேற யார் கூடயோ பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதிகமா ஓவர் திங்க் பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்க ஓவர் திங்க் பண்ற மாதிரியே ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் வந்து சீட்டரா கூட இருக்கலாம். இல்லன்னா டாக்ஸிக் பார்ட்னரா கூட இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்றது உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கு. அவங்க வேற யார் கூடயோ பேசுறாங்க, வேற யார் கூடயோ பழகுறாங்க அப்படின்னு எவிடன்ஸ் இருந்து நீங்க ஓவர் திங்க் பண்றீங்க. அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆக முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா கூட பரவால்ல. ஆனா ஒருவேளை அவங்களும் ட்ரூ பார்ட்னரா இருந்து அவங்களுக்கு வந்து அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம அன்அவைலபிள் பார்ட்னரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்துல ஓவர் திங்க் பண்றது உங்கள தான் மென்டலி ரொம்ப பாதிக்கும். உண்மையாவே நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்டின்னா, "நான் இருக்கேன். உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் உனக்கு எப்பவும் உண்மையா தான் இருக்கேன்." அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு உணர்வ தான் நீங்க தேடுறீங்க. அந்த மாதிரி நம்பிக்கையான வார்த்தைய ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்களுக்கு குடுக்காதபோது, அதுதான் மெதுவா காதல வந்து ஆங்சைட்டியாவும், அட்டாச்மென்ட்டாவும், பெயினாவும் மாத்த ஆரம்பிக்குது. ஆனா இதுல இன்னொரு பெரிய உண்ம இருக்கு. அதிகமா காதலிக்கிற நீங்க எல்லாத்தையும் அதிகமா கொடுக்கறதுக்கும் தயாரா இருப்பீங்க. உங்களோட நேரத்த, அன்ப, கவனம், மன்னிப்பு இது எல்லாத்தையுமே அளவுக்கு அதிகமா குடுப்பீங்க. ஆனா, அவங்க உங்களுக்கு திருப்பி குடுக்க தயாரா இல்லாதபோது, உங்களுக்கு வர பயம். அந்த பயம் தான் அட்டாச்மென்ட்‌டுக்கும் காரணமா இருக்கு. பார்ட் 4 ஏன் அதிகமா காதலிக்கிறவங்க தான் எப்பவுமே காதல்ல அதிகமா கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதிகமா காதலிக்கிறவங்க வந்து எப்பவுமே அதிகமா எதிர்பார்க்கிறவங்க அப்படின்ட்டு கிடையாது. அதிகமா குடுக்குறவங்க. அன்பு, பாசம், நேரம் எல்லாத்தையுமே அதிகமா குடுக்குறவங்க. ஈவன் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தப்பே பண்ணியிருந்தாலும், நீங்க அதிகமா மன்னிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது எல்லாமே, ஒரு பெரிய கிஃப்ட் வேணும், சர்ப்ரைஸ் வேணும், இப்படியெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. நீங்க குடுக்குற அன்புல கொஞ்சம் அன்பு உங்களுக்கு திரும்பி கிடைச்சாலே போதும். ஆனா அப்படி நடக்காம, நீங்க எப்பவுமே குடுக்குறவங்களாவே இருந்து, அவங்க எப்பவுமே உங்ககிட்ட இருந்து அன்பையோ, மத்த உங்களோட நேரம் எல்லாத்தையும் வாங்குறவங்களாவே இருந்து பழகிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்களால போதும் அப்படின்னு சொல்லவே முடியாதுன்னா, சைக்காலஜி சொல்ற ஒரு விஷயம், அதிகமா காதலிக்கிறவங்க அன்ப உணர்றத விட, மத்தவங்களுக்கு அன்பு குடுக்குறதுல தான் அதிகமா சந்தோஷத்த தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப புரியுதா? இந்த காரணத்தால தான் நீங்க பிஸியா இருந்தாலுமே, உங்க ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்னருக்கு டைம் அதிகமா குடுப்பீங்க. நீங்க எவ்ளோ கஷ்டத்துல இருந்தாலும், அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்த உடனே, அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ணுவீங்க. ஒரு பிரச்சனை வந்தா, "நான் இருக்கேன். நீ கவலைப்படாத" அப்படின்னு அவங்களுக்கு பக்கபலமா நீங்க இருப்பீங்க.
அவங்க உங்கள ரெஸ்பெக்ட் இல்லாம நடத்தியிருந்தாலோ, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாலும் கூட, உங்க ஈகோவ விட்டு குடுத்து, அவங்க உங்கள விட்டு போகாம இருக்கணும் அப்படின்னு, எல்லாத்தையுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் முதல் கொண்டு நீங்க தள்ளி வச்சுருவீங்க. இப்போ ஒரு காதல் அப்டின்னா, 2 பேருமே குடுக்கணும், 2 பேருமே ரிசீவ் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தா தான் ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட காதல்ல சந்தேகமும் வராது. எந்த ஒரு மன அழுத்தம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க மட்டும் தான் குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆரம்பத்துல கிடைச்சிருக்கும். எப்படின்னா, உங்கள அவங்கள நேசிக்க வைக்கிற வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த முயற்சியுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க நமக்கு தான். என்ன பண்ணாலும் நம்மள விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற நிலைக்கு போயிருப்பாங்க. அவங்க உங்கள கண்டுக்காம இருக்க, இந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம அன்பு குடுத்தா அவங்க மாறிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா, இன்னும் கொஞ்சம் அதிகமான்னு அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாமே சரியாயிடும். நம்ம இன்னும் கொஞ்சம் அன்பு குடுக்கணும். இன்னும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி விட்டு குடுத்துட்டே இருப்பீங்க. ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அன்பு அப்படின்றது ஒருத்தர் மட்டுமே காதல்ல சுமந்துகிட்டு இருக்கிறதுக்கு நீங்க ஒண்ணும் ஒரு பொறுப்புல இல்ல. அது 2 மனசுமே சேர்ந்து உருவாக்குற ஒரு பயணம். அதுல ஒருத்தர் மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்கணும், ஒருத்தர் மட்டுமே எஃபோர்ட் போடணும் அப்டின்னா, நீங்க தான் ரொம்ப சோர்ந்து போவீங்க. அதனால அதிகமா கொடுக்கிறது தவறு கிடையாது. ஆனா, உங்கள இழக்கிற அளவுக்கு நீங்க அதிகமா குடுக்குறது தான் உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா, அதனால தான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க இன்னைக்கு. பார்ட் 5 அவங்க உங்கள எவ்வளோதான் கஷ்டப்படுத்தினாலும், ஏன் அவங்கள திரும்ப திரும்ப நீங்க மன்னிச்சுக்கிட்டே இருக்கீங்க? உங்கள காயப்படுத்தின ஒருத்தர நீங்க எத்தன தடவ இதுவரைக்கும் மன்னிச்சிருக்கீங்க? 1 தடவையா? 2 தடவையா? இல்லன்னா கணக்கே இல்லாத பல தடவ நீங்க மன்னிச்சிருக்கீங்களா? உண்மையா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னைக்குமே அதிகமா காதலிக்கிறவங்க, அதிகமா கோவப்படுறவங்க கிடையாது. அளவுக்கு அதிகமா மன்னிக்கிறவங்க. அவங்களோட மிகப்பெரிய பலமும் அதுதான் சொல்லலாம். மிகப்பெரிய பலவீனமும் அதுதான் சொல்லலாம். ஏன்னா, நீங்க இன்னைக்கு அவங்க பண்ண அந்த ஒரு தப்ப மட்டும் பார்க்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஒரு 4 நல்ல விஷயத்த பார்ப்பீங்க. ஆனா, அவங்க உங்களுக்கு பல கெட்டதையும் பண்ணியிருப்பாங்க. பல தடவ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க. ஒரு 10, 15 தடவ காயப்படுத்தியிருந்தாலும், அவங்க பண்ண அந்த 4 நல்ல விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு அவங்கள மன்னிச்சுருவீங்க. அவங்க வந்து உங்கள சமாதானப்படுத்த தேவையில்ல. நீங்களே உங்கள சமாதானப்படுத்திருப்பீங்க. அவங்க வந்து வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பொய் சொல்லியிருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும். இத என்கிட்ட சொன்னா நான் சண்ட போடுவேன்னு சொல்லி என்ட்ட மறைச்சிருப்பாங்க. அப்படி இல்லன்னா, அப்ப சொல்ல வேணாம். அதுக்கப்புறமா பொறுமையா சொல்லலாம் அப்டின்ட்டு அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சனால நான் வந்து கோவப்படுவேன்றனால அவங்க பண்ட்டாங்கன்னு, அவங்க சாரியே கேட்கலனாலும் நீங்களே மன்னிச்சுருவீங்க. ஒரு வேள ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் உங்கள விட்டு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும், அவங்க அவங்களையும் உங்கள விட்டு போகுறதுக்கு நீங்க விட மாட்டீங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், பேசி சரி பண்ணிடலாம், ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்டு இருப்பீங்க. சைக்காலஜில இத ஹோப் அட்டாச்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப இருக்கிற உண்மைய விட, ஒரு நாள் எல்லாம் மாறிடும் அப்படின்னு ஃபியூச்சர் மேல நம்பிக்கைய போட்டுட்டு பிடிச்சுட்டு வாழ்றது. அதனால தான் பல பேர் எத்தன தடவ ரிலேஷன்ஷிப்ல செருப்படி பட்டாலும், எவ்ளோ கஷ்டப்பட்டாலும், எவ்ளோ வலி அனுபவிச்சாலும், வலி குடுக்குற, காயப்படுத்துற அந்த நபரையே பிடிச்சுட்டு இருக்கிறது. ஒரு நாள் இவங்க மாறிடுவாங்க. ஒரு நாள் என்னோட மதிப்ப புரிஞ்சுப்பாங்க. ஒரு நாள் இவங்க என்ன இழக்கக்கூடாது அப்படின்னு நெனப்பாங்க. இந்த நம்பிக்கை தான் உங்கள திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு கசப்பான உண்மை இந்த இடத்துல இருக்கு. மன்னிக்கிறது நல்ல குணம் தான். ஆனா ஒரே காயத்த திரும்ப திரும்ப நீங்க வந்துட்டு காயப்பட்ட இடத்திலேயே திரும்ப திரும்ப காயப்படுறது நல்ல குணம் கிடையாது. அது உங்களுக்கு முக்கியமா நல்லது கிடையாது. ஒருத்தர புரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஆனா உங்க வலிய மறந்துட்டு, அவங்கள புரிஞ்சுக்கிறதுல மட்டும் உங்களோட மொத்த இன்ட்ரெஸ்ட்டையும் குவிக்கிறீங்கன்னா, இது ரொம்ப ஆபத்து தான். ஒருத்தருக்கு நீங்க வந்து 1 வாய்ப்பு குடுக்கலாம், 2 வாய்ப்பு குடுக்கலாம். 3வது வாய்ப்பு கூட நீங்க குடுக்கலாம். ஆனா அதுக்காக உங்க மன நிம்மதிய பலி குடுக்கக் கூடாது. ஏன்னா அவங்களோட இருக்கும்போதே உங்களுக்கு மன நிம்மதி இல்லாம இருக்கும். அவங்க கிட்ட பேசலனாலும் மன நிம்மதி இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடாதீங்க. இங்க சில மனிதர்கள உங்களால அன்பால மாத்த முடியும். அதுக்கு வந்து ரொம்ப காலதாமதம்லாம் ஆகாது. நீங்க முக்கியம் அப்படின்னு நெனச்சா அவங்களே மாறுவாங்க. ஆனா, இங்க சில மனிதர்கள நீங்க எவ்ளோ அன்பு குடுத்தாலும், எவ்ளோ எஃபோர்ட் போட்டாலும், அவங்கள உங்களால மாத்தவே முடியாது. ஏன் அப்டின்னா, அவங்க கிட்ட இப்டி போய் கெஞ்சுறது, அவங்க கிட்ட ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ, என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க உங்களோட கேரக்டரையும் உங்களால மாத்திக்க முடியல. அப்படி இருக்கும்போது, உங்களால எப்படி வேற ஒரு நபருடைய மனநிலைய மாத்த முடியும்? அது கஷ்டம். இத வந்து ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இது எல்லாமே நாட்கள், வருடங்கள் ரொம்ப போனதுக்கு அப்புறம் தான் உங்களால ஏத்துக்க முடியும். முதிர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் தான் அப்டின்னா, உங்களோட இந்த வாழ்நாள வந்து நீங்க இழந்துட்டு இருக்கீங்க. சந்தோஷமா வாழாம. இதே நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் இத புரிஞ்சுக்கிறது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட காப்பாத்துறதும் கூட. பார்ட் 6 செல்ஃப் லவ் இல்லாத அன்பு உங்க வாழ்க்கைய எப்படி மாத்தும்னு பார்க்கலாம். நீங்க கடைசியா எப்போ சந்தோஷமா இருந்தீங்க? உங்க மனசாட்சிய தொட்டு பதில உங்க மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கோங்க. உங்களுக்காக எப்போ கடைசியா நீங்க நேரம் செலவு பண்ணீங்க? உங்களோட செல்ஃப் கேர்க்காக. உங்களுக்காக எப்போ நீங்க, நானும் ரொம்ப முக்கியமான பெர்சன் என் வாழ்க்கையில அப்படின்னு நெனச்சிருக்கீங்க?
உண்மையா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அதிகமா காதலிக்கிற பல பேரோட வாழ்க்கையில இது மிகப்பெரிய தவறு. என்னன்னா, நீங்க மத்தவங்கள காதலிக்கிற அளவுக்கு உங்கள நீங்க காதலிக்க மறந்துருவீங்க. அவங்களோட சந்தோஷம், அவங்களோட மன நிம்மதி, அவங்களோட மதிப்பு, இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் குடுக்குற நீங்க, உங்களோட சந்தோஷம், உங்களோட மன அமைதி, உங்களோட மதிப்பு, இது எல்லாத்தையும் இன்னொருத்தர் கையில குடுத்துருவீங்க. அவங்க சந்தோஷமா இருந்தா போதும், அவங்க கூட இருந்தா போதும், அவங்க என்ன விட்டு போகாம என் கூடவே இருந்தா போதும், இப்படின்னு நெனைக்கிறப்போ, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களையே இழக்க ஆரம்பிக்கிறீங்க. சைக்காலஜில இத எமோஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சந்தோஷத்த நம்ம கையில இல்லாம, இன்னொருத்தரோட நடத்தைய பொறுத்து மாற ஆரம்பிக்கிறது. அவங்களோட ஆக்ஷன்ஸ சார்ந்து தான் உங்களோட சந்தோஷம் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட அவங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதே அவங்க நாளைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு உண்மையா சொன்னாலும் சரி, பொய்யா சொன்னாலும் சரி, அவங்க பேசவே இல்ல அப்படின்னா, நீங்க ரொம்ப கவலையில மூழ்கிடுவீங்க. அவங்க கோவப்பட்டா உங்களுக்கும் நிம்மதி இல்லாம போயிடும். ஆனா கோவப்பட்ட அவங்க அதெல்லாம் மறந்துட்டு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்க அதையே யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க நேரத்த வீணாக்கிட்டு. இங்க ஒரு உண்மைய நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். காதல் அப்படின்றது உங்க வாழ்க்கைய இன்னும் அழகா ஆக்கணுமே தவிர, ஏற்கனவே சந்தோஷமா இருந்த உங்க வாழ்க்கைய மாத்தி சோகமா, சோக கடல்ல மூழ்க வைக்கக்கூடாது. ஒரு நபர் உங்க சந்தோஷத்துக்கு காரணமா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு நபர் மட்டுமே உங்க மொத்த சந்தோஷமா மாறக்கூடாது. அவங்களுக்கு குடுக்குற காதல்ல கொஞ்சம் உங்களுக்கும் குடுங்க. உங்களையும் கேர் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட என்னைக்குமே விட்டுறாதீங்க. இப்போ அவங்க வந்து பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசாம அவங்க வேலைய பார்க்கும்போது, நீங்க மட்டும் நான் வேலை வெட்டி இல்லாம வெட்டியாவா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் வேலை இருக்கு. நீங்களும் பிஸியா தான் இருக்கீங்க. நீங்க அவங்களுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவங்க உங்களுக்கு குடுக்கலன்னும்போது, நீங்க மட்டும் ஏன் நீங்க ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கால் பண்ணாலோ, மெசேஜ் பண்ணாலோ, உங்க வேலைய விட்டுட்டு போய் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் நான் வேலையா இருக்கேன், வேலைய முடிச்சுட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க. செல்ஃப் லவ் அப்படின்றது வந்து சுயநலம்லாம் கிடையாது. நீங்க உங்க கனவுகளுக்கும் முக்கியத்துவம் குடுக்கணும். உங்களோட சந்தோஷத்தையும் நீங்க மதிக்கணும். உங்கள மதிக்காத இடத்துல இருந்து நீங்க விலகுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கான தைரியத்த நீங்க தான் வளர்த்துக்கணும். உங்கள காயப்படுத்துற விஷயத்துக்கு போதும் அப்படின்னு சொல்ற பக்குவத்துக்கு வாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல வந்து இப்போ நீங்க ஒரு பையனா இருக்கலாம், ஒரு பொண்ணா இருக்கலாம். உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட அம்மா, அப்பா, நீங்க இந்த மாரி வருத்தப்பட்டுட்டு யாரோட சந்தோஷத்துக்காகவோ நீங்க உங்க சந்தோஷத்த தொலைச்சுட்டு சோகமா இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க பெருமைப்படுவாங்களா? இல்ல சந்தோஷம் தான் படுவாங்களா? நீங்க வேற ஒருத்தர வந்து உங்க உலகமா இப்போ புதுசா மாத்தி வச்சுட்டு, அவங்களுக்காக உட்கார்ந்துட்டு வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்கீங்க. உங்களையே உலகமா நெனச்சு உங்கள எவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, நீங்க வந்து அவங்க உலகத்த அழகா மாத்துவீங்க அப்படின்னு உங்களையே நம்பிட்டு இருக்க உங்க அம்மா, அப்பா இருக்காங்க. உங்க ஃபேமிலி இருக்காங்க. நீங்க அதிகமா நேசிக்கிற அந்த நபர் உங்களோட எதிர்பார்ப்புகள பொய்யாக்கி உங்கள கஷ்டப்படுத்துற மாரி, உங்களையே உலகமா நெனச்சுட்டு இருக்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட கனவுகளையும், அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நீங்க பொய்யா மாத்திராதீங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வலிய குடுக்குதோ, மத்தவங்களோட உணர்வுகள நீங்க புரிஞ்சுக்கிற ஆள் இல்லையா? அது உங்க ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வலிக்குதோ, அதே மாதிரி தான் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இருக்கும். ஏன்னா, புதுசா உங்கள வெளியில இருந்து நேசிக்கிற ஒரு பெர்சனையே லைஃப் பார்ட்னரா முழுசா மாறுறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு அன்பு குடுத்து நேசிக்கிறீங்க அப்டின்னா, உங்க ஃபேமிலில இருக்க ஒவ்வொரு நபரையும் நீங்க எந்த அளவுக்கு அதிகமா நேசிச்சிருப்பீங்க? எந்த அளவுக்கு அதிகமா அவங்க மேலயும் பாசம் வச்சிருப்பீங்க? இது எல்லாத்தையும் யோசிச்சு, நீங்க சோகமா இருக்கும்போது, அந்த சோகத்த மாத்தி, இது கண்டிப்பா மாறும். இப்போ நீங்க சோகமா இருக்கீங்கன்னா, அந்த சோகம் அப்படியே இருக்க போறதில்ல. இப்ப அந்த பெர்சன் உங்கள கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, நீங்க ஒரு படி தள்ளி இருந்தா தான், உங்களோட அரும அவங்களுக்கு புரியும். ஒரு நபர் நம்மள தேடி தேடி வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்களே, இப்ப காணுமேன்னு. உங்கள மிஸ் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் குடுங்க. ஸ்பேஸ்னா அப்படியே ஒரேடியா விட்டு விலகிடணும் அப்படி கிடையாது. நீங்களா தேடி தேடி போய் பேசாம, அவங்களும் கொஞ்சம் உங்கள தேடி வந்து அவங்களா ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணட்டும். அவங்களா ஃபர்ஸ்ட் கால் பண்ணட்டும். அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்போ கிடைக்கிற அந்த டைம் கேப்ல ஆல்ரெடி நீங்க அவங்களால காயப்பட்டுருப்பீங்க இல்லையா? அந்த காயத்த ஆத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த காயத்த எப்படி ஆத்திக்கணும்? நீங்க செல்ஃப் கேர் பண்ணும்போது, செல்ஃப் லவ் அதிகமாகும்போது, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்க சந்தோஷமா இருக்கும்போது தான் அந்த காயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். எப்பவுமே நீங்க மட்டும் வலியிலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா இல்ல தானே! இப்ப நீங்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆப்போசிட்ல இருக்க அவங்களும் உண்மையிலேயே பிஸியா இருந்து அந்த மாதிரி இருந்தா, அவங்களா உங்கள தேடி வருவாங்க. உண்மையா நேசிக்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க தான். நீங்க அவங்கள இந்த அளவுக்கு நேசிக்கிறனால தான், அவங்க உங்கள எவ்ளோ காயப்படுத்தினாலும், எவ்ளோ கஷ்டப்படுத்தினாலும், நீங்க திரும்ப திரும்ப அவங்கள மன்னிச்சு அளவுக்கு அதிகமா நேசிக்கிறீங்க. அவங்களும் அதே அளவுக்கு உங்கள உண்மையா நேசிக்கிறாங்க அப்டின்னா, அவங்களே உங்கள தேடி வரட்டும். உண்மையா உங்கள தேடி வர்றது தான் உண்மையான அன்பு. நீங்களே எப்பவுமே தேடி போணும் அப்டின்ட்டு இல்ல. உண்மையான அன்பு இருந்தா இந்த முறை அவங்களே தேடி வரட்டுமே! நீங்க புடிச்சு வச்சுக்க வேண்டாம். உங்க பார்ட்னர் திரும்ப உங்க மேல இருக்க அன்ப உணர்ந்து உங்ககிட்ட திரும்ப வரும்போது தான், அவங்க இன்னும் அழகான மனிதரா உங்க கண்ணுக்கு தெரிவாங்க.
முன்னாடி காதலிச்சத விட அதிகமான அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுவரைக்கும் அன்ப அவங்க கிட்டயே தேடிக்கிட்டு இல்லாம, அவங்களுக்கு குடுக்குற அன்புல கொஞ்சத்த உங்களுக்கும் குடுங்க. பார்ட் 7 அதிகமா காதலிக்கிறதே தவறா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த வீடியோ முழுக்க ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதிகமா காதலிக்கிறவங்க ஏன் அதிகமா கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பத்தி. ஆனா இவ்ளோ நேரம் பார்த்தவங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கலாம். அப்படின்னா அதிகமா காதலிக்கிறதே தப்பு தானா அப்படின்னு. இல்ல. கண்டிப்பா இல்ல. உண்மையா சொல்லணும்னா, இந்த உலகத்துல அதிகமா காதலிக்கிறவங்க தான் ரொம்ப அழகான மனசு இருக்கிற மனிதர். அதாவது உங்கள மாதிரி. நீங்க ரொம்ப அழகான மனசு இருக்கிற ஒரு நபர். நீங்க நடிக்காத ஒரு நபர். உங்களால நடிக்க முடியாது. நம்மள மாரி அதிகமா அன்பு காட்டுறவங்க, யார்கிட்டயும் போலியா நடிச்சு அன்பு காட்ட மாட்டோம். அவங்கள கேர் பண்ற மாரி நடிக்க மாட்டோம். எவ்ளோதான் அவங்களால காயப்பட்டிருந்தாலும், மனசார அவங்கள நேசிக்கிறதுக்கு பயப்பட மாட்டோம். அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தான் இதுல ரொம்ப ஆபத்தானது. அது மத்தவங்கள காதலிக்கிற அளவுக்கு உங்களையே நீங்க காதலிக்க மறந்துர்றது தான். அதிகமான அன்ப குடுக்கலாம். ஆனா, உங்க மன அமைதிய இழக்கிற அளவுக்கு குடுக்கக்கூடாது. நீங்க ஒருத்தர முக்கியமா நினைக்கலாம். ஆனா, அதுக்காக உங்க மதிப்ப மறந்து அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க அளவுக்கு கிடையாது. நீங்க ஒருத்தருக்காக எவ்ளோ நேரம் வேணா காத்திருக்கலாம். ஆனா, உங்க வாழ்க்கையில உங்க வேலைகள நிறுத்தி போட்டுட்டு, எந்த வேலையும் பண்ணாம, அவங்களுக்காக மட்டும் காத்துட்டு இருக்கிறது பண்ணக்கூடாது. உண்மையான காதல் உங்கள பயப்பட வைக்காது. எப்பவுமே அவங்க போயிடுவாங்களோ, நம்மள விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சு உங்கள தினமும் அழ வைக்காது. ஏன் அப்படின்னா, உண்மையா நேசிக்கிறவங்க உங்களுக்கு அப்படி ஒரு பயத்த குடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சந்தேகம் உங்க மனசுல வருதுன்னா, நான் அப்படியெல்லாம் உன்ன விட்டு போக மாட்டேன். என் வாழ்க்கையில நீயும் ரொம்ப முக்கியமான பெர்சன். நான் உன்ன அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள தேத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உண்மையான காதல் உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கும், நிம்மதிய குடுக்கும். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்கள வந்து ஏத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. ஒரு வேள ஆப்போசிட்ல இருக்க நபர் போலியான நபரா இருக்காங்க அப்படின்னா, அவங்க மேல ரொம்ப அடிக்டடா இருக்காம, கொஞ்சம் பவுண்டரி செட் பண்ணி தள்ளி வர ட்ரை பண்ணுங்க. நீங்க நெனைக்கிற மாதிரி போலியா உங்கள காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துற ஒரு நபர், உங்க வாழ்க்கையில இருந்து திடீர்னு இல்லாம போனா, உங்க உலகமே அப்படியே நின்னுலாம் போயிடாது. அப்படின்னு நெனச்சு பயப்படாதீங்க. நீங்க அப்படி ஒரு அடிக்ஷன்ல மாட்டிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உண்மையான காதல்னா உங்கள தேடி வரும். அவங்க போலியா இருக்காங்க. உங்கள எப்பவுமே தெரிஞ்சே காயப்படுத்துறாங்க அப்படின்னா, உங்களுக்கே அது புரியும். அந்த மாதிரி இருக்க இடத்துல கண்டிப்பா நீங்க பவுண்டரி ஸ்ட்ரிக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க போற ஒரே மனிதர் நீங்க தான். அதனால உங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க ஹெல்த்த பார்த்துக்கோங்க. உங்கள அதிகமா நீங்க நேசிங்க. யாருக்காகவும் செல்ஃப் லவ்வையும், செல்ஃப் ரெஸ்பெக்ட்டையும் என்னைக்கும் விட்றாதீங்க. அதிகமா எமோஷனலா நீங்க காயப்பட்டுட்டே, எப்பவுமே அழுதுட்டே, வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படும். உங்களுக்கே தெரியாது நல்லா இருக்க மாரி தான் இருக்கும். திடீர்னு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தது அப்டின்னா, இன்னும் கஷ்டம். அதனால எப்பவுமே உங்க மைண்டையும், பாடியும் நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. நெறைய தண்ணி குடிங்க. நல்லா தூங்குங்க. எந்த ஒரு நபராலயும் உங்களோட குவாலிட்டி ஸ்லீப்ப இழந்துராதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது இது தேவைப்படும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அனுபவத்துல இருந்து நீங்க மீண்டு வெளில வந்திருக்கீங்க அப்டின்னா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ட பார்க்குறவங்க, இதே வலியில அனுபவிக்கிற இன்னொருத்தருக்கு அது ஆறுதலா கூட இருக்கலாம். இது மாதிரி இன்னும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான வீடியோஸ பார்க்குறதுக்கு, லவ் சைக்காலஜி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி.